வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளோட கையில் வந்துட்டு புதினா கொத்தமல்லி, அதாவது ½ ஹேண்ட் ரெண்டுமே வந்துட்டு சேர்த்து ஒரு கை அளவு போடுங்க. புதினா அரை கை அளவு, கொத்தமல்லி அரை கை அளவு சேர்த்து போடுங்க. அதாவது கை பிடிச்சோம்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சியோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும், பூண்டோட ரேஷியோ கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு 10 கிராம்னா பூண்டு வந்துட்டு 5 கிராம் அந்த மாதிரி. நான் இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்துட்டு 50 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன், பூண்டு வந்துட்டு 25 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் எப்போவுமே மிளகாய் தூள் எப்படி அரைப்பேன்னு பார்த்திங்கன்னா, அரை கிலோ